எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருடமா, எத்தனை மாதமா, எத்தனை நாட்களா இந்த பாடுகள், இந்த தீமைகள், துயரங்கள், விடுதலையே எனக்கு இல்லையே. பொல்லாத மனிதர்கள் தீங்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, எனக்கு விடுதலையே எனக்கு இல்லையாப்பா. இப்படியே நான் மறித்து விடுவேனோ, இப்படி திருமணத்தை பார்க்க மாட்டேனோ, தேவ சந்ததியை பெற்றெடுத்ததில் பார்க்க மாட்டேனோ, இப்படியே நான் மறித்து விடுவேனோ, இப்படியே நான் மூழ்கி விடுவேனோ. எத்தனை தீமைகள் ஐயா, எத்தனை தீங்கு, எண்ணிக்கடங்காத தீங்கு என்னை சுற்றி கொண்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்புறீங்களா? வேத வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? இனி நான் தீங்கை காண மாட்டேன். உங்கள் தலையில் கையை வச்சு சொல்லுங்கள். தேவைப்பட கைகளை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள். இந்த இரவு நேரத்தில் என்னோடு கூட இணைந்து வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். என் தேவன் நடுவில் வந்து விட்டார், என் வீட்டில் வந்து விட்டார், பிள்ளைகள் மேலே வந்து விட்டார், வருமானத்தில் ஆகிறது எங்கள் அப்பா வந்து விட்டா. இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம், இனி தீங்கை காண மாட்டோம். நேற்று வரைக்கும் தீங்கு தான், நேற்று வரைக்கும் பிரச்சனை தான், இந்த பாடு நீங்கவே இல்லை, இந்த தீமை போகவே மாட்டேங்க வீட்டை விட்டு. இன்றைக்கி நம்ம இந்த தீங்கை நீ காண மாட்டேன். ஹல்லேலூயா. இனி தீங்கை நான் காண மாட்டேன், இனி நான் தீங்கை காண மாட்டேன், இனி இந்த உபத்திரத்தை பார்க்க மாட்டேன், இனி இந்த வியாதியை காண மாட்டேன்னு சொல்லி அதில் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்க்கட்டும் உங்களை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுகிற நிமித்தமா சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தை எவ்வளோக்குள்ளே அறிக்கைடுறோமோ அவ்வளோக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பாருங்க. ஷபல் பரிகாதி கரபா செப்பனியா 3 போட்டு பாருங்க. சீயன் குமாரத்தியை 14-15. சீயன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரி, எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி நான் தீங்கை காண மாட்டேன். சபலதர கதூரி விக்கரவா ரிவக்கரவா சந்திரதி கதூரி கரவா ரிவக்கரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சங்கீதம் 121 5ஆம் வசனம் பார்க்கும்போது கர்த்தர், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவனை விலக்கி காப்பாரான். பாருங்கள், வரும் அது விலக்கி என்னச்சு வாரான், காப்பாரான். நீங்கள் வார்த்தையை சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே. இனி நான் தீங்கை காண மாட்டேன். ஹல்லேலூயா. இனி எல்லாத்தையும் அவர் விலக்கி என்னை காப்பார். அவர் விலக்கி என்னச்சு வரான். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர்கள்ட்ட விலக மாட்டார். அந்த தீங்கை என்ன செய்வார், விலக்கி போடுவார். அவர் நடுவில் வருகிறார். அதில் தீங்கை விட்டு என்ன செய்கிறார், உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். அது என்ன தீங்காக இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை சொல்லுங்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இனி தீங்கை காண மாட்டேன், இனி நான் தீங்கை காண மாட்டேன். சபலதர கத்தூரி விக்கிறவா. யாக்கோபை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 31 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், யாக்கோப்பு இங்கேருந்து என்ன செய்கிறாரு, ஹல்லேலூயா, ஓடுறாரு பாருங்க. அண்ணனை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நாளில் பாருங்கள் எல்லாரும் நிமித்தம் பகைக்கப்பட்டு இரவில் பாருங்கள் தூங்க இடம் இல்லாமல் ஹல்லேலூயா காட்டில் போய் என்ன செய்கிற படுத்து அங்கே அழுதுருப்பாரு பாருங்க. கர்த்தர் அவரோடு கூட பேசினார்.
யாக்கோபோடு கூட கத்தர் பேசுகிறாப்ப அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிவாக்கரவா சந்தலபிக்கரவா அவரோடு கூட கத்தர் பேசி பாருங்கள் அங்கே கொண்டு போனார். லாபானுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு பாருங்கள். அல்லேலூயா. அங்கே ராகலை லேயாலையும் மந்தையில் அழைப்பித்து ஷபால் அந்த புள்ளணி வாசிக்கும் பாருங்கள் 31 அதிகாரத்தில் ஷபால பதிகா தூரி விக்கர் ஆதியாகமா 30 அதிகாரம் 31 அதிகாரத்தில் நம்ம அதை பற்றி நம்ம சுருக்கமாக நான் அதை அப்படி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் போயிட்டார் பாருங்க. அங்கே போய் என்ன செய்கிறாரு, ஆடுகளை மேய்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பிள்ளைகளுக்காக அல்லேலூயா 20 வருஷம் என்ன செஞ்சாராம், வேலை செஞ்சாராம் பாருங்கள். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஷபலபரி கதூரி கரபா இந்த 20 வருஷமும் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் செவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராகேலை கேட்டார், லேயாலை கொடுத்தாரு. அற்புதமாக ராகேலுக்காக என்ன செஞ்சார், வேலை செஞ்சார். அதில் 2 பிள்ளையை அவர் என்ன செஞ்சார், கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்காக என்ன செஞ்சார், அங்கே இருக்க லாபான்கிட்ட வேலை செஞ்சாராம். அவருடைய மந்தைக்காக என்ன செஞ்சாராம், 6 வருஷம் வேலை செஞ்சாராம். இப்படியே பாருங்கள் 20 வருஷம் லாபான்கிட்ட என்ன செஞ்சுருக்காரு, இருந்திருக்காரு. லாபான் என்ன செஞ்சார், 10 முறை சம்பளத்தை மாற்றினார். அது நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆடுகள் எப்படி பொழிந்தது, ஆடுகள் எப்படி இவர் பக்கம் செய்தது. பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும் என்ன செஞ்சான், சேர்ந்துச்சான். அதனால் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். ஆதியாக 30:43 போட்டிருக்குது. ஒன்றும் இல்லாமல் போனார். கத்தர் அங்கே போய் என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதித்தார். ஆனால் இவர் என்ன செய்கிறார், லாபான் தன்னுடைய மாமா 10 முறை சம்பளத்தை மாற்றுறாரு. அதுன்னு மத்தியிலும் கத்தர் அவனை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தாராம். அதனால தான் அவர் என்ன செஞ்சாராம், விருத்தி அடைந்தாராம். திரளான ஆடுகளும் வேலைக்காரி இருந்துச்சு, ஒட்டங்கள் கழுதைகள் நிறைய உடையவன் ஆயிட்டார். அதனால் பாருங்கள் 31:1 பார்க்கும் பொழுது, பின்பு லாபானுடைய குமாரை எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்று எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தை யாக்கோப்பு கேட்டான். அல்லேலூயா. இவனுக்கு எல்லாமே ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து விருத்தி ஆயிட்டான்னு சொல்லி லாபானுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பாருங்கள், அல்லேலூயா, முகம் என்ன செஞ்சிட்டான், வேறுபட்டான். அதனால் லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கஷ்டப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, உழைக்கிறாரு. இரவும் பகலும் ஆடு மேய்க்கிறாரு. அல்லேலூயா. 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணார். அல்லேலூயா. கத்தர் என்ன செஞ்சார், ஒன்றும் இல்லாமல் வந்து யாக்கோப்பை கத்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் பாருங்கள் இங்கே என்ன செய்ய, லாபானுடைய பிள்ளைகள், லாபானுடைய மகன் சொல்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு, எல்லாம் அவனுக்கு இருக்குது, என் தகப்பனு உண்டான எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே கத்தர் தான் ஆசீர்வதிக்காரு. அல்லேலூயா. என் தகப்பனுடைய பொருளினால என்ன செல்வத்தை எல்லாம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னதுனால தகப்பனுக்கு முகம் என்ன செஞ்சிட்டான், வேறுபட்டுட்டான். ஷபலபரி கரபா. இன்றைக்கி அது புள்ளணி வாசிக்க பாருங்க. மீண்டுமாக என்ன செஞ்சார், இனி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். கத்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாராம். ஷபலபரி கரபா. கத்தர் தான் வர சொன்னார், வந்தார். அப்புறம் கத்தரை ஆசீர்வதிச்சார். 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். ஆனால் கத்தரை சரி திரும்பி நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அல்ல மாமன்ட்ட சொல்லாமல் என்ன செஞ்சிட்டான், பெஞ்சாதி பிள்ளை வேலைக்காரி ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், ஒட்டு கழுதையில் என்ன செஞ்சிட்டார், அவருக்கு தெரியாமல் வெளியே கொண்டு வந்துட்டார். கத்தர் போக சொல்லிட்டார். அதில் இவருக்கு என்ன பயம், நம்ம போன்னு சொன்னால் நம்ம மனைவிகளெல்லாம் பிடிச்சி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து போய் என்ன செஞ்சாராம். அதில் லூயை சொல்லாமல் பாருங்கள் என்ன செஞ்சிட்டார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் வந்துட்டார். அதில் லூயை அடுத்த வசனம் பார்க்கவும் பாருங்கள். லாபான் மயிர் கத்திரிக்க போயிருந்தானாம் ஆடுகளுக்கு. அதில் லூயா அதை என்ன செய்யலை, ஷபாலபரி கத்து அவள் திருட்டளவாக அவள் எடுத்துக்கிட்டானாம். அது புல்லாணி வாசிக்கவும் பாருங்கள். ஆனால் லாபான் கத்தர் இல்லை. லாபான் தீங்கு செய்யும்படியாய் ஓடி வருகிறான். ஏன்ட்ட கேளாமல் எப்படி போகலாம், என் பிள்ளைகளையும் கூட்டு போயிட்டான்,
என் பேர பிள்ளைகளும் கூட்டி போயிட்டான். அல்லையிலே ஒட்டகங்கள் கழுதைகள்லாம் அவனை செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டான். அவனை விடவே மாட்டேன்னு சொல்லி சபலவரி கதூரி கரவா சொல்கிறான் பாருங்கள். 29 உங்களுக்கு பொல்லாப்பு செய் எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோப்போடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கை இரு. எப்படி எச்சரிப்பு கொடுக்காரு பார்த்தீங்களா? நீ தீமை செய்யக்கூடாது, அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. நான் தான் அவனை போச்சேன், நான் தான் அவனை கொண்டு வந்தேன், நான் தான் அவனை ஆசீர்வதித்தேன், நான் தான் இப்போ அவனை நினச்சேனே அவன் தேசம் திரும்பிப்போன்னு சொல்லியிருக்கிறேன். நீ அவனுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால அவன் தீமை செய்யலை. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் தீமை செய்து கொண்டு இருக்காங்களா? கர்த்தர் இந்த நாளில் இனி நீங்கள் தீங்கு காண மாட்டீங்க. லாபானை மாறி அவங்க வேலை ஸ்தலங்கள், அவங்க வியாபார ஸ்தலங்கள், அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதோ பிரச்சனைகள் தீமை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? இனி இந்த தீங்கை காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. எனக்கு வல்லமை உண்டு, ஆனால் அவன் தகப்பன் எனக்கு தகப்பனுடைய தேவன் என்கிட்ட பேசிட்டாரு, நீ தீமை அவனுக்கு பேசாதபடி எச்சரிக்கையாரு. பேசக்கூட அனுமதி கொடுக்கல பாருங்க. நீ நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு அப்படி தான் கர்த்தர் பேச எச்சரிக்கையாயிரு. அது என் பிள்ளை, என் குடும்பம், அது நான் அவங்களோட கூட இருக்கிறேன். நீ இனி தீங்கு பண்ணக்கூடாது, நீ அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பேச போகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாருப்பா, நான் இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சேன், இத்தனை வருஷம் நான் 10 முறை சம்பளத்தை மாற்றினார்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், அவன் தீமை செய்யாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். அதனால் அவர் என்ன செஞ்சாராம், தங்களுடைய தேசத்துக்கு யாக்கோப்பு போனார் பாருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? தீமை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? உங்கள் வேலை ஸ்தலங்களில் ஹல்லேலூயா போட்டிகளா, பொறாமையா, உங்கள் கம்பெனியில், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய் போட்டிகளா, பொறாமை, தீமை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இனி தீங்கை காண மாட்டீங்க. அன்றைக்கி லாபானோடு கூட எச்சரித்தார், அது என் பிள்ளை, நீ தீமையை பேசக்கூடாது, நீ தீங்கு ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? எச்சரிப்பு கொடுத்தார். அதெல்லாம் அவர் என்ன செய்யலாம்? தீமை பண்ணலை, தீங்கு பண்ணலை, அத்தனையும் அவர் போன்னு சொல்லி விட்டுட்டார். இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருப்பார். பிள்ளைகளை பிடிங்கிருப்பார், பேரம்பேத்தியை பிடிங்கிருப்பார், மாலை மிருகச்சனெலாம் பிடிங்கி விட்டுருப்பார். ஒன்றும் இல்லாமல் யாக்கோபு என்ன செஞ்சுருப்பான்? பெயர்மா பாருங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய தீமை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இனி கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தீங்கை காணாதிருப்பான்னு கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 70:2 என் பிராணனை வாங்க தேடுகிறாள் வெட்கி நாடுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிற பின்னிட்டு திரும்பி லட்சியடைய போகிறாங்க. ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு தீங்கு பண்ணினவங்க பின்னிட்டு திரும்பி லட்சியம் அடைவார்கள். ஆமேன். உங்கள் பிராணனை வாங்க தேடினவங்க, உங்களை வெட்கப்படுத்தினவங்க, உங்களுக்கு தீமை பண்ணவங்க, அவங்க இனி பின்னிட்டு என்ன செய்ய போகிறாங்க? திரும்பி லட்சியம் அடைய போடுறாங்க. நீங்கள் வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ தீங்கு துக்கப்படுத்தாதபடி, நீங்கள் தீங்கை காணாதபடி. ஹல்லேலூயா. ஷபல் அது உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறான். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. தீங்கை காண மாட்டேன், இனி நான் தீங்கை காண மாட்டேன், தீங்கை என்னை துக்கப்படுத்தாது. தீங்கு செய்ய வருத மனிதர்கள் மனதோட கர்த்தர் யுத்தம் பண்ணி என்னை விடுவிக்க போகிறார். லாபானோடு கூட கர்த்தர் பேசி யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் மிருகச்சீனோட விடுவித்தார். உங்களையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். இந்த தீங்குக்கு ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை விளக்க போகிறார். இந்த தீங்கை நீ காணாதிருப்பான், இந்த தீங்கை நீ காணாதிருப்பான். உன் கர்த்தர் அடியில் இருக்கிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் உள்ளாவி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ரீபாக்கர வல்லமை இறங்கட்டுப்பா, அக்கினி இறங்கட்டு ஏசப்பா. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீராண்டவரை. உங்களுடைய போய் இனி தீங்கை காணக்கூடாதுப்பா. அந்த மனிதனை மொத்தம் எத்தனை தீமை அனுபவிச்சிருக்கிறாங்கப்பா. சூழ்நிலைத்தமாக எத்தனை வேதனைகள் ஐயா. ஷபலவரி கதுரிக்கரவா. ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன் பிரியன்னு சொன்னீரேன். நீ ஒவ்வொருவரும் இஸ்ரவேலாய் மாற்றும். பாவங்களை சாபங்களை மன்னிங்க, ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்க. அக்கினி இறங்கட்டும். இந்த இரவு செபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற எல்லாரும் மேலேயும் ரத்தத்தை அள்ளி தெளிக்கிற ஏசப்பா. ஒருவர் கூட வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. தீங்கு செய்த மனிதர்கள் இனி வெக்கப்பட்டு போவார்களாக, வெட்கி லட்சியம் அடைவார்களாக. ஷபலதர கத்தூரிக்கரபா. இவ்வளோ துன்பப்படுத்துகிற பிள்ளைகள் வெட்கி லட்சியம் அடையட்டே ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீ நடுவிலே வாரும். ஆமென். ஹல்லேலூயா. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை
கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. அக்கினி 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 இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்க. கத்த நடுவில் வாங்க, இவங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஆள் வியாபாரத்தில் வாங்க, வாகனத்தில் வாங்க. இனி தீங்கு காணக்கூடாது ஏசப்பா. எத்தனை தீமப்பா, எத்தனை தீங்கு அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே நீ ஒரு விஷயம் மனம் இறங்கும், இயேசுவே ஒரு விஷயம் மனம் இறங்கும். 4 சுவரில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறேன். யார் என்னை பார்ப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் இந்த மனிதர்களுக்கு என்னை தப்பு வைப்பா, யார் எனக்கு உதவி செய்ய அழுகிறதோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். இனி தீங்கை காணாதிருப்பா. ஒரு கரவா ரிவாக்கிறவா அக்னி இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் ஐயா, விடுவிக்கட்டும். எலியாவின் தேவன் இறங்குவீராக, எலியாவின் தேவன் இறங்குங்க, இறங்குங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். அவனோடு கூட பேசி யாக்கோப்பை பாதுகாத்தீரப்பா. அந்த தீங்குக்கு மனஸ்தாப்பட்டு அந்த தீங்குலேருந்து அமேன் எடுத்து அமேன் மகனை ஆசீர்வச்சிரப்பா. நீங்கள் மட்டும் பேசலன்னு சொன்னால் லாபான் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிருப்பார் ஏசப்பா. அவன் எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டுன்னு சொல்கிறாருப்பா. ஆனால் நீங்கள் பேசுனதுனால தான் அவன் யாக்கோப்பு அவனை பிழைத்து கொண்டார் ஐயா. இன்றைக்கி இந்த பிள்ளைகளை பிழைத்து கொள்ள முடியா, இந்த தீங்கு துக்கப்படுத்தின காரியங்கள்லேருந்து இப்படி பிள்ளை வெளியே கொண்டு வர முடியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வல்லமை இறங்கட்டும். லாபானோட பேசி எச்சரித்தது போல இன்றைக்கி தகப்பன் இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யார் தீங்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீ எச்சரிப்பாய் பேசும். என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என்னுடைய பிள்ளை அது, என் பிள்ளை நடுவில் உட்கார்ந்துருக்கிறேன். நான் அவன் வீட்டில் இருக்கிறேன், என் வியாபாரத்தில் பிஸ்னஸில் வருமானத்தில் வாழ்ந்து இருக்கிறேன். நீ தீங்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே எச்சரிப்பு கூட ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைக்கா வழக்காடும் ஐயா, யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. இன்று இரவு தகப்பன் அதிசயம் நடக்கட்டும் ஐயா, அற்புதம் நடக்கட்டும். ரிவக்கரபா ஷபா லதா ரக்கா தூ ரிக்கா ரதா ரூதிக்கரபா ரிவக்கரபா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஏசப்பா, துதிக்கிறோம். நீ சத்துரு விழுவானாக, சத்துரு விழுவானாக. நீ தீங்கி காணக்கூடாதுப்பா. என்னென்ன தீங்கில் உட்காந்து அழுது கொண்டிருக்க அந்த தீங்கி நீ காணக்கூடாது. அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக ஏசப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ரீபாக்கர தூக்கலாமல் கஷ்டப்படுறாங்க, தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. சந்தோஷமாக இந்த கொடுத்து வழி நடத்தும். ஏசு ஜெபிக்கிறல்ல பிதாவே, ஆமென்.